ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு A to Z சோலார் சிஸ்டம் சிவகங்கை. இப்போ நம்ம ஒரு சைட்ல சோலார் போட்டிருந்தோம். அந்த சைட்ல பாத்தீங்கன்னா இபி கனெக்ஷன் எதுவுமே இல்லை. இபி கனெக்ஷன் எதுவுமே இல்லாம ஒர்க் கம்ப்ளீட் பண்ண முடியாம அன்கம்ப்ளீட்டா அப்படியே போட்டாங்க. அந்த வீட்டில் அந்த கஸ்டமர் பாத்தீங்கன்னா பவர் கனெக்ஷன் இல்லாம 3-4 இயர்ஸ் அந்த வீட்டில் இருந்திருக்காரு. அந்த வீட்டில் உள்ள கஸ்டமர் நம்மளோட நம்பரை ஆன்லைன்ல சர்ச் பண்ணி எடுத்து நம்ம ஷாப்க்கு வந்தாரு. எனக்கு நீங்க லைட் எனக்கு ப்ரொவிஷன் பண்ணி கொடுங்க சோலார் மூலியமா அப்படின்னு சொல்லி நம்ம ரெக்வஸ்டாக கேட்டிருந்தாரு. அவருக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 3-4 பட்ஜெட்ல நம்ம எல்லாமே கொடுத்துருந்தோம், கொட்டேஷன் கொடுத்துருந்தோம். அவரு எனக்கு ஒரு லோ பட்ஜெட்ல எனக்கு பண்ணி கொடுங்க, ரொம்ப காஸ்ட் வேணாம், கம்மியா பண்ணி கொடுங்க, எனக்கு லைட்டு, ஒரு ஃபேனு, ஒரு சார்ஜிங் போர்ட் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவருக்கு ஒரு 3 லைட்டு, ஒரு ஃபேனு, ஒரு சார்ஜிங் போர்ட் போடுற மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தோம். அவருக்கு என்னென்ன பேட்டரி போட்டுருங்க, என்ன பேனல் போட்டுருங்க அப்படின்றத சைட் போய் பார்க்கலாம் வாங்க. இந்த வீட்டில் தான் நம்ம சோலார் சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன் பண்ணி பவர் சப்ளை நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த செட்டு மேலே பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ் மைக்ரோடெக் பேனல் மேலே வச்சு செட்டு மேலே வச்சு நம்ம டைட் பண்ணிட்டோம். அது போக பார்த்தீங்கன்னா 48 சோலார் சீட் அண்ட் பேட்டரி, ஒகாயா பேட்டரி ப்ளஸ் மைக்ரோடெக்கில் SMU சோலார் மேனேஜ்மெண்ட் யூனிட், அது போக DC to AC கன்வெர்ட்டர் 300 வாட்ஸ் நம்ம யூஸ் பண்ண கொடுத்துருக்கோம். இதோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா DC to AC கன்வெர்ட்டர் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 12 வோல்ட் DC சப்ளை கொடுக்கும்போது அவுட்புட் 230 வோல்ட் AC சப்ளை நம்ம அதில் அவுட்புட் எடுத்துக்கலாம். இதில் 2 டெர்மினல் இருக்கும், அதுலேயும் நம்ம கொடுத்துக்கலாம் பேட்டரி சப்ளை. அதுப்போ SMUவில் பார்த்தீங்கன்னா மைக்ரோடெக் பிராண்டில் நம்ம AC கரண்ட்டும் இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுக்கிற மாதிரி இதில் யூஸ் பண்ணிக்கலாம். சோலார் பேனல் வச்சு சார்ஜ் ஏற்றிக்கலாம். EB ஆப்ஷன் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பேனலுக்கு பேட்டரிக்கு ஒயர் கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இது நம்ம பேட்டரியில் பார்த்தீங்க அப்படின்னா SMUவில் பின்னால் பேனல் லைனை கொடுத்து பின்பக்கம் பேட்டரி சார்ஜர் இருக்கும், அதில் நம்ம பேட்டரியிலே கனெக்ஷன் பண்ணிட்டோம். அதுபோக பார்த்தீங்கன்னா பேட்டரியிலேருந்து DC to AC கன்வெர்ட்டர் வச்சு அது ரெண்டையும் ப்ளஸ் மைனஸ் கனெக்ஷன் எடுத்து இதில் AC 230 வோல்ட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கெட் வந்துடும், அதில் நம்ம 3 பின் டாப் போட்டு நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். இதில் சுவிட்ச் கண்ட்ரோல் இதில் வந்துடும், ஒரு USB கனெக்ஷன் வந்துடும். நம்ம மொபைல் சார்ஜிங் போடுறா இருந்தாலும் மொபைல் போர்ட் சார்ஜிங் போட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு 230 வோல்ட் சப்ளை எடுத்துருக்கோம். எடுத்து இதுலேருந்து லைன் எடுத்து நம்ம வீட்டுக்கு 3 பல்பு கொடுத்து ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வச்சு ப்ளக் பாயிண்ட் வச்சு கொடுத்துட்டோம். அதில் உங்கள் ஃபேனும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம்.